Okay. Like and subscribe. Okay. Hi, welcome back to our channel Asar Looks. ஸோ இன்றைக்கி வந்து ஃபாதர்ஸ் டே. நான் வந்து எங்களோட அப்பாவுக்கும் வந்து விஷ் பண்ணிவிட்டு, ஸோ நம்ம பேரண்ட்ஸ்க்கு வந்து எப்படி சப்போர்ட்டாக இருக்கும், அவங்களுக்கு வந்து நம்ம எப்படி லாயலாக இருக்கோங்கிறது தான் வந்து இன்றைக்கி ஃபாதர்ஸ் டே அப்படிங்கும்போது எல்லோரும் வந்து நினைக்கிறது. ஸோ பேரண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும், அதே போல் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். சர்வேஸில் சொல்லிகிட்டு இருந்தேன் இன்றைக்கி ஃபாதர்ஸ் டே அப்படின்னு. ஸோ அவனும் ஹாப்பி ஃபாதர்ஸ் டேப்பா அப்படின்னா. ஸோ இப்போ பசங்களுக்கு நம்ம எப்போவுமே சப்போர்ட்டாக தான் இருக்க போகிறோம். எஸ்பெஷலி சர்வேஸ்க்கு நான் ரொம்ப சப்போர்ட்டாக தான் இருக்கேன். அதே விதத்தில் வந்து அவனுக்கும் வந்து அப்பா வந்து எந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்குறாரு அப்படிங்கிறத அவனும் தெரிஞ்சுக்கணும். சர்வேஸ் லைட் வேணாம்டா, லைட் ஆஃப் பண்ணிடு. ஸோ எனக்கு வந்து என்னென்னா சர்வேஸ்க்கு வந்து அப்பா என்ன கஷ்டப்படுறாங்க, அப்பா வந்து ஃபேமிலியை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு எந்தளவுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்கங்கிறது அவனுக்கு ஒரு சின்னதாக தெரியணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி வந்து அவனுக்கு வந்து ஒரு டெஸ்ட்டு கொடுத்துருக்கேன். என்ன அப்படிங்கிறத நீங்கள் வீடியோ கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. ஸோ நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும், வீடியோஸ் எல்லாமே வந்துட்டுருக்கோம். சரி, என்ன காரணம்னா அவனுக்கு வந்து கொஞ்சம் சின்னதாக தெரிஞ்சுக்கிட்டானா இந்த வயசில் வந்து அவனுக்கும் தெரியும் குடும்பம்னா என்ன, அப்பானா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் மாதிரி சொல்லலாம். ஸோ இதிலேருந்து அவன் அப்பா அவங்க படுற கஷ்டங்கிறது ஒரு சின்ன அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டானா கூட இன்றைக்கி ஃபாதர்ஸ் டே அன்றைக்கி அவனுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி என்ன எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னா, எக்ஸ்பிரிமெண்ட் கிடையாது, சர்வேஸ்க்கு வந்து சின்னதாக நம்ம தெரியப்படுத்துகிறோம் நம்ம ஃபேமிலியில் வந்து அப்பா எவ்வளோ தூரம் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்கு. ஸோ நானும் வந்து மார்க்கெட்டிங்கில் இருக்கனால ஒரு பொருள் விற்கிறது அப்படின்னா அவனுக்கு என்னங்கிறது ஃபஸ்ட்டு தெரியணும். ஸோ அது அப்பா விற்று நம்ம ஃபேமிலிக்காக எவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாருங்கிறது 1% அவனுக்கு இன்றைக்கி தெரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த இது. ஆல்ரெடி அவனுக்கு வந்து நான் எங்கள் ஆஃபீஸில் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். ஏன்னா அவனே வந்து சொல்லுவான், அப்பா பல்ப் இவ்வளோ சேல் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி வந்து அவனுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் என்னென்னா, இன்றைக்கி ஃபாதர்ஸ் டே. அதனால் அவங்க வீட்டில் இருக்க எங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல பசங்க நிறையா பேர் இருக்காங்க, குட்டி பசங்க. அவங்க எல்லாத்திட்டையும் இன்றைக்கி வந்து அவன் இந்த பலூனில் வந்து நான் கொஞ்சம் ஒரு பொம்மையாட்டம் நான் ரெடி பண்ணி தரலான்ட்டு எனக்கு ஒரு ஐடியா. ஸோ அதை ரெடி பண்ணி அவன்கிட்ட கொடுத்து ஒரு பலூன் வந்து 2 ரூபாயோ இல்லை 3 ரூபா விற்கணும் அப்படிங்கிற ஒரு டாஸ்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை தான் இன்றைக்கி வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறான். ஸோ இது மூலிமா தெரிஞ்சுக்குவான்னு நினைக்கிறேன், நம்ம வந்து மணி ஏர்ன் பண்ணுறதுனா என்ன, அதே போல் எப்படி வந்து நம்ம லைஃப்பில் வந்து அடுத்தடுத்து என்ன பண்ணணும், அப்பானா என்ன அப்படிங்கிறத அவனுக்கு தெரியணுங்கிறதுக்காக ஒரு சின்ன என்னால் முடிஞ்சது. ஸோ வீடியோ அப்படியே கண்டிப்பாக பாருங்கள். நாங்கள் இதை எப்படி செய்கிறோங்கிறதையும் நான் காட்டிட்டு சர்வீஸ் வந்து எப்படி இதை சேல் பண்ண போகிறாங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இல்லையாச்சா பட்டு இப்போ நம்ம இதை வந்து கிஃப்ட்டு செய்ய போகிறோம். நீ தான் செய்வேன், எது பிரிச்சு தராங்க, இது இருக்குடா பின்னோக்கு நான் பலூன் நூல போறேன். இது ஒரு பலூனா ஊதணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறது அதை சொல்லு. ஃபர்ஸ்ட் பலூன் ஊதிடலாமா? பலூன் இல்லைடா, பலூன் ஊதிட்டு எப்படி நம்ம இதில் வந்து கிஃப்ட் செய்ய போகிறோம். என்ன ஐடியா, ஐடியா இருக்கா? ஐடியா இருக்கு. இந்த மாதிரி நம்ம இது ஸ்டார் இருக்குல்ல, சொல்லலாம்டா. இதுதான் அவசியம். இது வந்து நம்ம ஸ்டார் கடையில் கிடைக்கும், 1 ரூபா 1.5 ரூபா தான் இந்த ஸ்டார். இதுலேருந்து என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே கேள்றா அப்பாட்ட, ஸ்டாரை வந்து நம்ம பலூனை வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். காட்டு பலூன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி தான் ஒரு இது நம்ம ஸ்டாரில் பலூன் ஃபிக்ஸ் பண்ணி இங்கே வந்து ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அப்படின்னு எழுதி கொடுப்போம். ஓகேவா? இதை தான் சர்வீஸ் கொண்டு போய் சேல் பண்ணிட்டு வரோம். ஏன் உன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாத்துட்டையும் சொல்லணும். எப்படி சொல்லணும்னா, இந்த பலூன் வந்து நாங்களே ரெடி பண்ணியிருக்கோம், சூப்பராக இருக்கும், எங்கள் இதில் வந்து கிஃப்ட் எழுதியிருக்கோம், நீங்கள் வாங்கிட்டு போய் உங்கள் அப்பாவுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே? சரி, ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க, டைம் ஆயிடுச்சு. ஏற்கனவே உட்காந்து எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. பலூன் ரொம்ப பெருசாக விடுறாங்க, எடுத்துரும். போதுமா? இங்கே பாரு, கொஞ்சம் பெருசாக மட்டும் இதில் போட்டு முடிச்சு போட்டலாமா? ஒன்னா கொடுக்குறேன், நீ முடிச்சு போற. இவ போதுமா? இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணுமா? லைட்டாக
எப்படி போச்சு? பலூன் வந்து ஒவ்வொரு பலூன் இது 1 ரூபா தான். ஆனால் வந்து இந்த இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக வந்துடும். இது ஸ்டாவும் காஸ்ட்டு. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து 5 ரூபா தான் ஆகுது. சரி, ஒரு பலூன் முடியாது. நெக்ஸ்ட் பலூன் போதுமா? இன்னும் கொஞ்சம் பெருசாக சார். வாயிலிருந்து எடுக்காம போதுடா. சரி கூட. சரி போதும் 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 போதும். ரொம்ப எச்சு பண்ணீங்கன்னா அப்புறம் எப்படிடா இவ்வளோ எச்சா பண்ணுறது? சரி, நீ வேறு ஏதாவது ஐடியா பண்ணுறியா? வேறு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறியா அப்பாவுக்கு? இல்லைண்ணா ஸ்ட்ரா வேண்டாம். இந்த வாட்டர் இருக்கிறது அதுக்குள்ளே விட்டுரு. ஸ்ட்ராவியா? விட்டா என்ன ஆகும்? விட்டா வராது காட்டு. வெளியில் வந்துருந்தா. சரி, இதை நீ கொஞ்சம் ஊதுணுமேடா. அது வரை எச்சு பண்ணிட்டீங்களா? கொஞ்சம் ஊதி கொடுங்க. டேய், எச்சு நிறையா விடாதுடா. எப்படிப்பா இது விடுறது? இங்கே பாரு, இழுத்துக்கோ. எனக்கு வரதா. இங்கே பாருடா பட்டோ, மெதுவாக இழுக்கணும். ரொம்ப பெருசு அப்படியே வச்சு வாயில் விடக்கூடாது. உள்ள ஃபுல்லாக கேப்பா கையில் வச்சுருக்கேன். முன்னாடி வைப்பா. இது எங்கே வைக்கிறது? கையில் பாட்டு வச்சுக்கோ. ரொம்ப நேரம் ஒன்று எவ்வளோ இருக்கு? 3 நிமிஷம் ஆயிடுச்சா? போதுமா? ஈஸியாக இருக்குங்க. 3 நிமிஷம் ஆயிடுங்க. பட்டுமா நீ பார்த்துட்டே தானே? ஆமாம். உனக்கு அப்பா எவ்வளோ பிடிக்கும்? உன்னை விட அப்பாவுக்கு நிறைய பிடிக்கும். ரொம்ப நல்லா. அது அப்பா ஊதுறாங்க. ஒரு நிமிஷம் அம்மாட்ட ஆன்சர் பண்ணுங்க. ஏய், அம்மா சொல்றது அம்மா கேட்குறது பதில் சொல்லுவா. அப்பா எதனால அம்மா இருமா இருமா ஊடிச்சு பேசுறேன். நீ அதை விட நான் அப்பா ஊதிக்கிறாடி அம்மா சொல்லு. நீ சொல்லிட்டு ஆன்சர் பண்ணு. அப்பா எதனால ரொம்ப பிடிக்கும்? அப்புறம் பொம்மைலாம் வாங்கிட்டாங்க. அப்புறம் அதான் நீ என்ன கேட்டா பண்றாங்க? அதான் பண்றாங்க. யாரும் பண்றதே இல்லையா? சரி, அப்பா மாத்திக்கணும்னா ஒரு விஷயம் என்ன பண்ணணும்? அப்பா கிட்ட கொஞ்சம் பிடிக்காத விஷயம் என்னது? சொல்லு. சாக்லேட் சாப்பிடாதுன்னு அப்படின்னு சொல்றாங்களா? அது பிடிக்காதா? ஆமா. அது உனக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. வேற என்ன? வேற என்ன? வேற அவ்வளோதான். சரி, அப்பா சின்னதா ஒரு ஏன்னா சின்ன பையன் இருக்கான்ல அவனுக்கு. அப்பா உங்ககிட்ட எப்படி இருந்தா உனக்கு ரொம்ப பிடிக்கும்? ஏய் பாப்பா, ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணுவோம். சரி, ஓகே. நாங்க இதை வந்து ரெடி பண்ணிட்டு ஆன் பண்ணிடுவோம். இது பாருங்க, நாங்கள் இப்போ வந்து பலூன் வந்து ஒரு 10 பலூன் இருக்கு. ஆனால் நான் எல்லாத்தையும் ஊதி பொறுமையெல்லாம் ரெடி பண்ணால் அந்த பசங்க ஓடிடுவானுங்க. முன்னாடி இருக்க பசங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த 3 பலூன் நாங்கள் ரெடி பண்ணி கொண்டு போகிறோம். இது வந்து எத்தனை பேர் வாங்குறாங்கன்னு பார்த்துட்டு இன்னும் பேலன்ஸ் இருக்கெல்லாம் ரெடி பண்ண போகிறோம். 3 பலூன் இருக்கு. சர்வீஸ் ஒன்று ஓதிட்டு இருக்கோம். 4. சரி, சர்வீஸ் இதில் அடுத்து ரெடி பண்ணலாமா? இது என்ன பண்ணலாம்னு ஒரு ஐடியா அப்படின்னா, இதில் வந்து கயிறு கட்டி அந்த கயிறை வந்து இந்த இது வழியாக ஸ்ட்ரா வழியாக கொண்டு வந்துட்டு இங்கே வந்து அந்த கயிறு கட்டிடலாம் அப்படின்னு. இப்போ கையில் அதை பிடிச்சிட்டு இந்த மாதிரி பண்ணலாம். ஏன்னா ஸ்ட்ரா வந்து நம்ம இதில் உடனே இதில் முடிச்சு போட முடியாது. இது ஸ்ட்ரா வந்து பண்ணுறதுனா இது ஒரு பிளாஸ்டிக் வேணும். அதனால் அப்படி பண்ணல. இதில் வந்து பலூனில் வந்து கயிறு கட்டி அதை வந்து இந்த ஸ்ட்ரா வழியாக கொண்டு வந்து இங்கே அந்த கயிறை வந்து இதில் கட்டிடலாம் அப்படின்ட்டு. ஸோ அப்போ பார்க்கும்போது பலூன் வந்து இதில் அட்டாச் ஆன மாதிரி இருக்கும். அதுதான் என்னோட ஐடியா. சர்வீஸ் உனக்கு எதாவது ஐடியா தோணுதா? பட்டோ பட்டோ சர்வீஸ் கேட்டே இருக்கேன். என்னப்பா அப்பா என்ன ஐடியா சொல்றேன்னா, இதுல என்ன ஐடியான்னு சொல்லிட்டா. எப்படி நீ வா, உனக்கு ஹெல்ப் பண்ணு. அப்போ இங்க வா. இது எப்படிடா நீ? அது நிக்காத சாமி. இங்க வா. இது எப்படி நீ பலூன் பிடி. ஒவ்வொன்றா பண்ணலாம். அந்த பசங்க கிளம்பிடுவாங்க. காட்டு இங்கே காட்டு அப்பாட்ட. நான் ஒன்று இதெல்லாம் வச்சுக்கிட்டா, ஒன்று இதை வச்சுக்கிட்டா. பட்டோ அப்பா இதுக்கு இது செய்ய சொல்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம். அது பசங்களுக்கு கொடுக்கறது. ஆனால் அப்பாவும் வந்து மார்க்கெட்டிங்கில் தானே இருக்கேன். ஆமாம். அப்பா வந்து ஒரு பொருள் நம்ம ஆஃபீஸில் லைட்டு நம்ம அந்த பைப்பு ஃபிட்டிங்ஸு பெல்ட்டு ஆயிலெலாம் விற்கிறோம்ல. அப்பா விற்கிறதுனால தான் நம்ம ஏர்னிங்ஸ் அதில் தானே காசு எடுக்கிறோம்.
அதை வச்சு தானே உனக்கு நான் ஸ்கூல் ஃபீஸ்லாம் கட்டுறேன். அதுக்காக உனக்கு இது தெரியணுங்கிறதுக்காக இன்றைக்கி உன்னை இதை வைக்க சொல்கிறேன். சரியா? உனக்கு இது ஹாப்பி தானே? ஹாப்பி தான். எப்படி விற்ப சொல்லி காட்டு அப்பாட்ட. நீ சொன்னால அதே மாதிரி தான் விற்பேன். என்னன்னு? இது நாங்களே செஞ்சோம். ஓகே. நான் இல்லை நான் எங்கள் அப்பாவும் நானும் செஞ்சோம். இது வளம் இது விட்டு பாருங்க மேலே வரைக்கும் போய் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. சரி, எவ்வளோ அது கேட்டால் எவ்வளோங்க காசு அப்படின்னு கேட்டேன். 100 ரூபா. 100 ரூபாயா? ஆமாம். 100 ரூபானா யாரும் வாங்க மாட்டாங்கடா. அவங்கள்ட்ட அந்த குட்டி பசங்கள்ட்ட 100 ரூபா இருக்காதே. 2 rupees. 2 rupees ஒன்லி. சரி, ஃபஸ்ட்டு இந்த 3 பலூன் கொண்டு போய் சேல் பண்ணிட்டு வரியா? அப்பா அதுக்குள்ளே ரெடி பண்ணிக்கிறேன். ஒரு பலூனா? இல்லைடா, இது பாரு இங்கே 2 இருக்குல்ல, இந்த 3 வேணால் கொண்டு போய் பசங்கள்ட்ட கொடுத்துட்டு வா. இன்னும் பசங்க எனக்குன்னு கேட்பாங்க. கேட்கும் போது இன்னும் 2 அது கொண்டு போய் விற்றுட்டு வந்துடுவியா? சரியா? நம்ம இது 3 பலூன் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணலாமா? சரி, ஓகே பாபு இது பண்ணிடுறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, இது வந்து இதுக்குள்ளேயே வந்து ஸ்டாவுக்குள்ளேயே இந்த நூல் போகும்னு பார்த்துட்டோம்னா நான் இதாகல. அதுக்காக என்ன ஐடியானா, விளக்கு மாட்டு பிடிச்சி தங்களை பிடிச்சி பிடிச்சிக்கோ. வரலடா, இங்கே நின்றுச்சு. சரி, நூல் வர சின்னதாக விட்டுருக்கோம். கட்டிடலாமா? என்னன்னு பார்ப்போமா? சரி, இது ஒன்று இதுக்கு நான் பண்ணி பார்க்குறேன். என்ன இது? அது அடுத்தது பண்ணுவியா? அடுத்தது இது மாதிரி போட்டு வை. சரி, ஓகே. இது இப்போ நாங்கள் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் என்னடா சர்வீஸ் பண்ணலாம்? உனக்கு எதாவது ஐடியா இருக்கா? இந்த குச்சி வச்சு ஹாப்பி மாஸ்டர்னு எழுதலாமா? இல்லை, இப்போ இதில் வந்து இது கீழே கட்டணும். ஸோ அதுக்காக வந்து நம்ம கயிறு இப்படியே கட்டினோம்னா சப்போஸ் வந்து கழுவிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம்னா, ஆமாம் பாப்பா 6 மணி நேரம் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இது வந்து ஸ்டிக்கு வாங்கினேன். இது பேர் என்ன ஸ்டிக் சொல்லுவாங்க? பத்து இது பேர் என்ன ஸ்டிக்கு? ஐஸ்கிரீம் ஸ்டிக்கா? இது வந்து பார்த்தீங்கன்னா கடையில் வந்து வாங்கிட்டு வந்து தான். இதை வந்து என்ன பண்ண போகிறோம்னா இதோட கட்டிடுறோம். ஊற்ற போகிறேன். ஸோ இந்த கயிறும் பார்த்தீங்கன்னா நரம்பு கயிறு, அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பிள்ளைங்க வச்சுட்டு விளையாண்டா கூட இது கட்டாகிறது. அடுத்து இது உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. இதில் வந்து ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அப்படின்னு எழுதணும். பாப்பு அங்கேருந்து எடுத்து வந்து நீங்கள் காட்டணும். காட்டேன் அவ்வளோ தூரத்துக்கு தெரியுதா? நல்லா ஓகேவா? இங்க பாரு. ஓகேவா? ஓகேவா? தெரியுதுல்ல? தெரிஞ்சவன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்சுட்டு இருக்கேன். கரெக்டாக தான் வரும்னு நினைக்கிறேன். அது வச்சு பிடிச்சிருக்கேன். எதுக்கு? அதான் அது என்ன கயிறு வெளியில் வந்துருக்குல்ல. ஸ்மைலி பலூன்னா 10 ரூபா, இது 3 மாதம் வாங்கிருக்கு. பண்ணியிருக்கேன். இது ஓகேவா? பிடிச்சிருக்கா உனக்கு? ஓகே. அடுத்து இருக்கு. பசங்க வாங்கிக்கோங்களா? வாங்கிக்கோங்க. ஹைட்டாவா? இதில் வாங்கியிருக்கோம் பிளாஸ்டிக்கில். ஸ்ட்ரா வந்து பிளாஸ்டிக்கில் இருக்குது. இது இப்போ ஒரு பீஸ் வந்து இப்படி செஞ்சுருக்கேன். இன்னும் ஹைட்டாக இருந்தால் பரவாயில்லையா? ஹைட்டாக இருக்குமா? சரி கூட இல்லை மார்க்குங்களா? பட்டோ இது ஃபஸ்ட்டு கொண்டு எடுத்துக்கலாம். 2 rupees நானும் எடுத்துக்கிறேன். பட்டோ ஹாப்பி ஃபாதர்ஸ் டே எழுதலாமா? இது ஓடிட்டேன். சிரிக்கிறது இப்படி தானே வரும். நான் எப்படி இப்படி
யோசனை வேலை வராது. கிஃப்ட் தானே அவங்க அப்பாவுக்கு கொண்டு போய் கொடுப்பாங்க. எப்படி இதையும் பண்ணு. மட்டும் ஆனால் இங்கே நிற்கிற மாதிரி கூட ரெடி பண்ணால் சூப்பராக இருக்குங்களா? எப்படி நீ பறக்குதுடா. நான் வந்து ஆக்சுவலாக இந்தால ஒன்று வச்சோம் அப்படின்னா நிற்கும் தான் நினைக்கிறேன். நிற்குமா? வாய்ப்பு இருக்கா? சரி போய் கேட்டு வாரியா? இங்கே பாருங்க வேணுமா உங்களுக்கு கேட்டுருவியா? ரெடி பண்ணி வை. ஓகே சரி வா. அந்த ஹாப்பி ஃபாதர்ஸ் டே முன்னாடி கொண்டு வாங்க. பலூன் நேரா பிடிச்சி கையில பிடிச்சி தொடர்ந்து காமி. இங்க வா முன்னாடி வா. காமி. பறக்குது. உட்காரு தெரியும். திருப்பி காமி. இந்த பக்கம் திருப்பி இந்த பக்கம். ஏய் அது எழுதி போடுறா அந்த பக்கம். இன்னும் கொஞ்சம் திருப்பி. ஓகே. மத்த எவ்வளவு பிக்க போற? எவ்வளவு பிக்க போற? 20 நல்லா உட்காரு. 100 பீஸ் கொடு. நல்லா பறக்கும். ஐயோ பிஞ்சிரு போலான்னு நினைக்கிறேன். ஓ வாங்கிறியா? என்ன வாங்கி மாட்டிக்கிட்டே வாங்கி மாட்டிக்கிட்டா. ஒரு நிமிஷம் பண்ணிடா. இப்போ எங்கே வைக்க போகிற? யார்கிட்ட கொடுக்க போகிற? வண்டி வருது இது வரேன். வண்டி வருது ஓரமாக. வண்டி வருது. வா வா. சரி எல்லாம் சாப்பிட போயிட்டாருங்களாட்டிருக்கேன். யார் இருக்காங்களான்னு பாரு. என்ன இருக்காங்களா? இல்லை போய் கேளு. இருக்கான் 2 பேர் இருக்காங்க. அவன் ஃப்ரெண்டும் இருக்கான். ஏன் பாரு அவனுக்கு செஞ்சுட்டு வந்திருக்கான். இப்போ செஞ்சு உங்கள் அப்பாவுக்கு கொடுப்பில்ல அந்த மாதிரி அவன் செஞ்சுட்டு வந்திருக்கான். இந்த மாதிரி நிறைய செய்வான். யாராருக்கு வேணும்? சரி அண்ணன்டே வாங்கிக்கிறேன் அண்ணன்ட்ட. அண்ணன்ட்ட கொடுத்துரு. சரி 2 ருபீஸ். 2 ரூபா தான். இல்லை நாங்களே செய்கிறது. இன்னும் யாராருக்கெல்லாம் வேணும்? தம்பி உனக்கு வேணுமா? தாங்க அங்கே நின்றா. அங்கே போய் அண்ணன்ட்ட நின்றாங்க. நல்லா இருக்கா? சரி வாங்கிக்கிறியா? 2 ருபீஸ். அட பையா இல்லை இது மாதிரி நிறைய செய்ய போகிறோம். வச்சுருக்கோம் நிறையா. இப்போ உன் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் இங்கே இருக்காங்க? சும்மா 2 ரூபா தானே. அவங்க அப்பாவுக்கு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி தானே. சரி நான் எடுத்து செஞ்சுட்டு வரோம். வாங்கிக்கோங்க. ஆளுக்கு 2 ரூபா தான். 2 ருபீஸ் தான். வீட்டில் இருக்கிற எதுவும் சொல்ல போகிறாங்க. சரி அவங்களும் அந்த பையனுக்கு சரி கொடுத்துரு. 2 ருபீஸ் ஒன்று வாங்கிட்டோம். சரி தங்க இங்கே பாரு அண்ணன் வாங்கிட்டாங்க. அண்ணன்ட்டு கை கொடு. சரி அவங்க என்ன சொல்ல போகிற? இன்னைக்கு ஃபாதர்ஸ் டேக்கு என்ன சொல்ல போகிற? நீ சொல்லு. எங்கள் மாதிரி நாங்களாம் வந்து குறும்பு பண்ண மாட்டோம். பாருங்கள் இப்போ அந்த பசங்கள்கிட்ட கொடுத்துருக்கோம். இங்கே இருக்க பசங்க தான். அவங்க வந்து இது வாங்கிக்கிறதுக்கு அவங்க வீட்டில் போய் கேட்குறேன்னு போயிருக்காங்க. டேய் வா. என்னாச்சு? ஓஹோ சரி 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 சூப்பராக இருக்குங்க. இது மாதிரி நம்ம செஞ்சோம். அவங்க வீட்டில் போய் கொடுக்கறது சர்ப்ரைஸாக கொடுக்குறேன்ட்டு போயிருக்காங்க. 2 ரூபா வாங்கிறதுக்காக போயிருக்கு. டேய் அங்கே போகாதே. அவனுங்களே இங்கே கொண்டு வருவானுங்க. பட்டோ இங்கே பாரு அவன் என்ன சொல்லிட்டு போகிறான் பார்த்தியா? நீ செஞ்சதை அவனுக்கு பிடிச்சிருச்சான். அவங்க போய் அவங்க வீட்டில் கொடுக்குறது சர்ப்ரைஸாக கொடுக்கணுன்னு உங்கள்கிட்ட வாங்கிட்டு போகல. இப்போ போய் சர்ப்ரைஸாக கொடுக்க போகிறான். அதான் கேட்க போயிருக்கான் அவங்க அண்ணன்ட்டு. ஆமாம் சரி உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துட்டையும் இப்போ விற்கிறியா? எல்லாம் வந்துடுவாங்களாம். 10 பேர் இருக்காங்களாம். எல்லாத்துக்கும் வேணுமா?
சரி என்னப்பா ஊட்டி போச்சு கலந்துருச்சா சரி கொடுத்து வாங்கிக்கோ பாருங்க அந்த பையன் உஷாராக 2 ரூபா சொன்னோம் 1 ரூபாய்க்கு வாங்கிக்கிறானா சரி வாங்கிக்கோ சர்வேஸ் 1 ரூபா சேல்ஸ் பண்ணிட்டார் பட் அது காட்டு 1 ரூபா காட்டு தங்க நீ இதை சம்பாதிச்சிருக்க ம் சரி அவன் ஹாப்பியா தங்கம் தம்பி உனக்கு ஹாப்பியா சரி ஓகே நாங்கள் இந்த மாதிரி நிறைய செஞ்சுட்டு வரோம் உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லு வேணும் வாங்கிட்டோம் உங்களுக்கு செஞ்சு தரோம். ம் நீ அவங்கள்ட்ட ஆர்டர் எடு அவங்கள்ட்ட கேட்டு ஆர்டர் எடுறா என்ன ஆகுது? இது மாதிரி செஞ்சுட்டு வரோம் வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டு எடு இந்த மாதிரி செஞ்சு தள்ளி போயிடு வாங்கிக்கிறோம் கம்மியான ரேட்ல கொடுத்தீங்கன்னா வாங்கிக்கிறோம் சரி 1 ரூபாய்க்கே கொடுக்குறேன் எவ்வளோ வேணும்னு கேளு ஆ ஒரு வாய்க்கு கொடுக்குறேன் எத்தனை வேணும்? கேட்டுட்டு சொல்றேன் ரெடி போயிருக்கேன் கேட்டுட்டு சொல்றேன் சரி ஓகே சரி வா நம்ம போய் செய்யலாமா ஓகே சரி அந்த அண்ணனுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு வா ஓகேடா நாங்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டு வரோம். ம் எவ்வளோ பண்ணுங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க சரி ஓகே நம்ம சேனல் பேர் வந்து அர்சர் லுக்ஸ் சொல்லுங்கள் அர்சர் லுக்ஸு அசர் லுக்ஸ் ஆ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓகே ஃபஸ்ட்டு 1 ரூபி ஏர்ன் பண்ணியிருக்கேன் எவ்வளோ அதில் 1 ரூபி ஏர்ன் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணேன் என்ன சொல்லி வாங்க வச்சேன் ஹாப்பி மனஸ்தேன்னு எழுதி கொடுத்தம்மா சிரிப்பு கூட கொடுத்தான் அதுக்கு 1 ரூபா தான் கொடுத்தாங்க. பட்டு இப்படி தான் அப்பா எல்லாமே ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் அப்பா டெய்லியும் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நம்ம ஆஃபீஸில் அந்த லைட்லாம் வச்சுருக்கோம்ல அதெல்லாம் விற்கிறதுக்கு இப்படி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி விற்கிறோம் புரியுதா அப்பாவோட ஹார்ட் ஒர்க்கு டேய் 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 இருடா இங்கே வாடா அப்பாவோட ஹார்ட் ஒர்க் உனக்கு தெரியுதா ஆடாம நின்றா அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு அமௌண்ட் சம்பாதிக்கிறேன்னு தெரியுதா கூப்பிட்றாங்க வா அவனுங்க நீங்கள் எத்தனை ஆர்டர் கொடுத்துருக்கீங்க 2 பீஸா சரி ஓகே போதுமா அங்கேருந்து வரானுங்க நான் 2 பேர் ஏ வண்டி வருது பார்த்து சொல்லு டே உங்களுக்குலாம் வேணுமாடா பலூன் வேணுமா காசு இல்லையே. சரிடா 1 ரூபாய்க்கு என்னடா காசு இல்லை கொடுத்தாச்சு 1 ரூபி ஆர்டர் நாங்கள் போட்டிருக்கோம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும் ம் அவங்க 2 ஆர்டர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வேணுமா உங்களுக்கு வேணுமா? இங்கே நின்று கீழே இறங்கு கீழே இறங்கி கேளு டே ஸ்கூல் சரி கொடுங்க சர்வீஸ் எத்தனை ஆர்டர் எடுத்திருக்க 3 rupees இன்னும் 2 rupees எடுத்துடா இல்லை எவ்வளோ கொடுத்துருக்கான் 1 rupee டே பாப்பா 1 ரூபா தான் சொல்லியிருக்கேன் அவன் 2 ரூபா நினச்சிட்டான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ஒரு பலூன் வந்து இப்போ செஞ்சுருக்கோம் ஃபஸ்ட்டு ஒரு பலூன் கொண்டு போய் கொடுத்தோம் அதை பார்த்தோன்னே அந்த பசங்களுக்கு பிடிச்சிருச்சு 4 பலூனுக்கு வந்து காசு கொடுத்துருக்காங்க என்ன நம்ம ஒரு பலூன் வந்து 2 ரூபான்னு சொன்னோம் நான் எங்கள்கிட்ட 1 ரூபா தான் இருக்குது 1 ரூபாய்க்கு கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டானுங்க ஆனால் பலூன் காஸ்ட்டே கிட்டத்தட்ட 1 ரூபா வந்துடுது சரி பரவாயில்ல நீங்கள் ஃபாதர்ஸ் டே அன்றைக்கி செஞ்சு கொடுப்போன்ட்டு செஞ்சு கொடுத்தேன் அதில் ஒரு பையன் வந்துட்டு நான் எங்களுக்கு வந்து ஒரு இதில் ஃபாதர்ஸ் டே ஒரு இதில் மதர்ஸ் டேன்னு கொடுங்கண்ணா எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் சர்ப்ரைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டான் ஸோ அவனுக்காக இப்போ ரெடி பண்ணிட்டோம் இன்னும் ஒரு 3 பலூன் செய்யணும் சர்வீஸ் வந்து இந்த மாதிரி 4 செய்கிறதுக்கு வந்து ஆர்டர் வாங்கி வந்துட்டான் அதனால் வந்து செஞ்சிட்ருக்கோம் செஞ்சுட்டு இப்போ அந்த பசங்கள்கிட்ட கொடுக்க போகிறோம் இப்போ இதில் என்னென்னா புதுசாக என்ன ஆட் பண்ணியிருக்கோம்னா இருப்பா சர்வீஸ் இருப்பா இரு சாமி இருக்காத இன்னும் வந்து இந்த ஸ்ட்ரா வச்சு நாங்கள் ரெடி பண்ணோம் ஒரே ஒரு ஸ்ட்ரா குட்டியாக இருக்குது அதனால் ஏற்கனவே வந்து இந்த பிளாஸ்டிக் ஸ்ட்ரா இருக்குது இந்த 2 ஸ்ட்ராவையும் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த நூல் கலந்துட்டு வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் வச்சு கட்டிட்டு இருக்கேன் ஸோ சர்வீஸ் வந்து அவனோட ஹார்ட் ஒர்க்கில் 4 வாங்கி வந்துட்டாங்க நாங்கள் என்ன 2 ரூபா கேட்டோம் அந்த பசங்க இல்லைங்க நாங்கள் இல்லை சேஞ்ச் இல்லை இப்போ டிவி தெரியுதுன்னு கேட்டோம் சேஞ்ச் இல்லை அதனால் வந்து 1 ரூபா தரேன் அப்படின்னாங்க சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 1 ரூபாய்க்கே கொடுத்தோம் எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு ஒன்று தான் செஞ்சுட்டு போனோம் வரிசையாக கிட்டத்தட்ட ஒரு 10 பசங்க வந்துட்டாங்க பட்டி போல பட்டு அந்த மாதிரி என்ன சொல்ல பட்டு அப்படி தேய்ச்சிங்கன்னா வேலை செய்யணும் எழுத இருக்கும் தேய்க்காது இல்லை தேய்க்காது சொல்லி மூடிங்க இங்கே வா உட்கார அப்பாட்ட நீ வந்து நீ என்ன பண்ணுன்னு சொல்லு அவங்கள்ட்ட இந்த பசங்கள்ட்ட ஆர்டர் எடுத்துக்கல கஷ்டமாக இருந்துச்சா ஈஸியாக இருந்துச்சா அந்த பசங்க நிறைய கேட்பானுங்க செஞ்சுட்டே இருக்கியா இந்த பசங்க நிறைய பேர் வருவாங்களாட்டுருக்குடா செஞ்சுட்டாங்கன்னு செய்ய முடியுமா அவனால் இந்த மாதிரி நிறைய கேட்டாங்கன்னா செஞ்சு தர முடியுமா நீங்கள் அப்பாட்ட வந்து கற்றுக்கிட்டியா என்ன பண்ணுவேன்
வரலையடா நல்லா இருக்கு. சரி இதில் என்ன எழுதிருக்கு? ஏய் பாப்பா இப்படி எழுதும்போது காட்டுங்க. மதர்ஸ் டேன்னு எழுதிருக்கு. ஹாப்பி மதர்ஸ் டே. ஃபாதர் தான் எழுதி கொடுத்துருச்சுங்க. இல்லை மதர் தான் எழுதிட்டேன். கட்டோ ரெடி. எப்படி சூப்பராக இருக்கா? ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. எல்லா அப்பாக்களுக்கும் இது வந்து ஒரு கிஃப்ட்டு. ஸோ என்னென்னா எல்லா அப்பாக்களும் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்களோட ஃபேமிலியை வந்து காப்பாற்றுறாங்கிறதுக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு எடுத்துக்காட்டு. அவன் தான் அந்த அண்ணன் கை கொடுத்துருவோம். யார் காசு கொடுத்தாலும் அந்த அண்ணன் கை கொடு. யார் காசு கொடுத்தாங்களோ அந்த அண்ணன் கையில் கொடுக்கலாம். பிச்சு விடாத கொண்டு நம்ம பார்த்து கொடுக்கணும். இந்த பெரிய அண்ணா இருக்காங்க, அந்த பெரிய அண்ணா அவன் கையில் கொடுக்கணும். பெரிய அண்ணா ஹைட்டா இருந்தால அவனுக்கு தான் கொடுக்கணும். ஏய் மூடி எங்கடா போடா. நான் வீடியோ எடுத்துட்டு நான் ஈவா. ஓகேவா? நான் இங்கே தான் நிற்பேன். நான் அங்கெல்லாம் வர மாட்டேன். இங்க இருந்து வீடியோ எடுத்துட்டு நீ போ நீ போ. பட்டு அங்க இருக்கிறது 2 எடுத்துட்டு வா. பட்டு அங்க உள்ளார பாரு நிறைய இருக்கு, எடுத்துட்டு வா. 4 மீன் இருக்கு. ஓகே அதுக்கு பலூன் பார்த்தீங்கன்னா இது எப்படி பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். பலூன் வந்து ஊதிட்டு இந்த மாதிரி பலூன்லேயே முடிச்சு போட்டுக்கலாம். நம்ம வந்து கயிறு வச்சு கட்டணும் அப்படின்னா காற்று போயிட்டே இருக்கும். அதனால் பலூன்லேயே வந்து இந்த மாதிரி முடிச்சு போட்டுட்டு இந்த ஸ்ட்ரா வழியாக அந்த நூல் வந்து வச்சு எடுத்துக்கிட்டோம். இது 2 ஸ்ட்ரா வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். அடுத்து இந்த கயிறை வந்து இந்த பலூனில் கட்டியிருக்கோம். நல்லா இறுக்கமாக கட்டணும். ஏய் பட்டு சர்வேஸ் ஏன் அது கொடுத்து என்னடா சொன்னானுங்க அந்த அண்ணனுங்க? பட்டுமா ஓகே வந்து பலூன்லாம் நல்லா டைட்டாக கட்டிட்டோம். இப்போ இந்த நூல் எக்ஸ்ட்ரா இருக்குன்னா கவலைப்பட இல்லை. இதை வந்து எடுத்துக்கலாம். இழுத்துட்டு கீழே அந்த குச்சியை வச்சு கட்டணும். அளவு பார்த்துட்டு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம இவ்வளோ இருந்தால் போதும். நூலை கட் பண்ணிக்கணும். நூலை கட் பண்ணிவிட்டு இதை விட்டுட்டிங்கன்னா இது வந்து ஸ்டார்லேருந்து நூல் வெளியே வந்துடும். அதனால் டைட்டாக பிடிச்சிக்கணும். ஏன் பட்டு இப்போ இது கொடுத்துட்டுன்னா கணக்கு சரியாக வச்சடா. காசு வாங்கினது கணக்கு சரியாக வச்சு அந்த அண்ணா நீ இது 2 ரூபா தான் சொல்கிறேன்னு நினச்சிக்கிட்டான். நல்லா டைட்டாக கட்டிடலாம். என்ன இது காஸ்ட்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 ரூபா வருது. சரி பசங்க கேட்டானுங்க அதனால் வாங்கி கொடுத்துடலான்ட்டு கொடுத்தாச்சு. 1 ரூபாய்க்கு இது பலூனே காஸ்ட் 1 ரூபா வரும். ஸோ இந்த குச்செல்லாம் கணக்கு சேர்த்துனோமா 3 ரூபா வந்துடும். ஸோ சர்வீஸ் இது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குவான் அப்படிங்கிறதுக்காக இதை கொடுத்துட்டோம். சர்வீஸ்க்கும் வந்து ஓரளவுக்கு இதுலேருந்து ஐடியா வந்திருக்குன்னு நினைக்கிறேன்.
பட்டுமா பட்டுமா டேய் பட்டோ ஆ? நீ யாருக்கா வேணும்னு கேட்டுருந்தியா ஆ. இல்ல இங்க வா கேட்டியான்னு கேட்ட முன்ன பட்டு டேய் நிமிஷம் இங்க வந்து நில்லு. இல்லடா இங்க வாடா ஒரு நிமிஷம் டேய் இங்க வாடா இது வாங்கிட்டு போலாம் இரு நானும் வரேன் எங்க அம்மா வரட்டும். அம்மா டேய் உன் பலூன் அந்த இதை வச்சிருந்தீங்க எங்க அந்த ஸ்பைடி பலூன்லாம் அதை எடுத்துட்டு வந்து இப்போ செஞ்சுக்கோ. நைலி எடுத்துட்டு வந்து போ. அந்த பக்கெட்டுக்குள்ள இருக்கு போ. எங்க போய் உள்ளார? உட்காந்து இல்லை அதுக்குள்ள இல்லை, அந்த இதுக்குள்ள. clean-ஆ இருக்குல்ல? ஓகே ஓகே பட்டுமா இன்னொரு குச்சி இப்படி வச்சோன்னு வச்சுக்கோங்க நல்லா வெயிட்டாக இருக்குது ஃபாதருக்கு இதை வந்து நான் ஒரு கிஃப்டாக கொடுக்குறேன். ஸோ அவங்க பேரண்ட்ஸ் வந்து உங்கள் பசங்களுக்கு வந்து நீங்கள் செல்லம் கொடுக்கறது ஓகே, அந்த செல்லம் கொடுக்குறதும் வந்து அவங்களுக்கு அந்த பொறுப்பு வந்து செல்லம் கொடுக்கணும். பசங்களுக்கு அப்பாவோட கஷ்டம் என்னன்னு தெரியணும். அதே போல் பசங்களுக்கும் பசங்களுக்கு என்ன நீடு அப்படிங்கிறதும் அவங்க அப்பாவுக்கு தெரியணும். ஸோ ஒருத்தர் வந்து அதிகமாக செஞ்சு ஒருத்தர் அதை பற்றி கண்டுக்கல அப்படின்னாலும் அது பிரச்சனை தான். அதனால் 2 பேரும் மியூச்சுவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பசங்க வந்து அப்பாவுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும், பசங்களும் வந்து அப்பாவை படுற கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். ஸோ அதுதான் ஒரு சின்ன மெசேஜாக சொல்கிறேன். எல்லாத்துக்கும் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. சர்வேஸ் இருந்தால் அந்த நாட்டை கொடுத்துரு. டிங் 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 பாரு, இது நல்லா இருக்குல்ல. எங்க வந்து பாடுறா டான்ஸ் ஆடுது பொம்மை. சர்வேஸ் கட்டுமா பொம்மை டான்ஸ் ஆடுது. நீ பக்கத்துல போய் அங்க பக்கத்துல. டிக் டக் டிக் டிக். டேய் 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 குச்சி பண்ணடா ஏன்டா? டேய் பத்தி உன் வேகத்தை காட்டுற. இந்த அப்படியே கொடுத்துரு. காசு வாங்குறதுக்கு எல்லாம் கொடுத்துட்டேங்கன்னு சொல்லிடு.